ஹலோ பீப்புள். பாப்பாவுக்கு வந்து ரீசெண்ட் டேஸில் சவுத்தில் இருக்கிற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவள் ஆர்வத்தையும் கெடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் செவரையும் கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அமேசான்லேருந்து பிளாக் போர்ட் வால் ஸ்டிக்கர் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பேக் பண்ணி வந்துருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 5 கலர் சாக் பீஸ், 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சாக் பீஸும் இருந்துச்சு. ஓகே ஃபைன், ஸ்ட்ரெயிட்டாக ஒட்ட போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ரோலை ஓப்பன் பண்ணோம். செம லென்த்தாக இருந்துச்சு. சரி ஓகே, இவ்வளோ லென்த் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு 2ஆக கட் பண்ணிட்டோம். ஸோ தட் ஒன்று வந்து டைனிங் ஏரியாலையும் ஒன்று வந்து பெட்ரூம்லேயும் ஒட்டிக்கலாம். ஸோ தட் அங்கே இருக்கப்போ மாற்றி விளையாண்டுப்பான்னு சொல்லிவிட்டு சரி ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வெறும் ஸ்டிக்கர் மாதிரி தான், பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு அப்படியே ஒட்ட வேண்டியதான். பட் இருந்தாலும் நல்லா லென்த்தாக இருந்தனால 2 பேர் உதவியெல்லாம் பண்ணல. பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணாலே அப்படியே ஒட்டிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பாப்பாவுக்கு அப்பான்றது எழுதி காட்டணும்னு சொல்லிட்டு நான் எழுதினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து பெருசாக தமிழ் எழுத வராது. பிகாஸ் ஐம் a கேவி ஸ்டூடெண்ட். ஒரே அசிங்கமாக போச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் பாப்பா வந்து கிறுக்கி விளாண்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சரி ஓகே, தமிழில் தான் அசிங்கப்பட்டோம். இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை டேடுன்னு எழுதிடலான்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி அப்படியே எழுதிட்டாங்க. ஹாப்பிங்க, அவ்வளோதான். ஸோ பாப்பா ஃபேஸில் இருக்க அந்த ஹாப்பினஸ் பார்க்கும்போது எஸ், நீங்கள் ஒரு ஹாப்பினஸ்க்கு பெரிய விஷயம்லாம் தேவையில்லை. சின்னதாக ஒரு விஷயம் பண்ணால் கூட இட்ஸ் இனஃப்ன்றது நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர், காமெண்ட் அண்ட்